கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலும் கூட இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்தபடியினாலே நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த மார்ச் மாதத்தின் முழுவதுமாய் நீர் எங்களை பாதுகாத்து இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலும் கூட நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலே உம்மை துதிக்கிறோம். நீர் மகத்துவமானவர், நீர் பெரியவர், நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உம்முடைய ஜனத்தை இந்த அதிகாலையிலே நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்ணீர்கள் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சோதனைகள் நெருக்கங்களிலிருந்து இந்த மாதத்திலே நீர் எங்களை விடுதலை ஆக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சர்வசக்தன், நீர் மாறாதவர், நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். இந்த காலவேளையிலும் கூட உம்முடைய ஆவியானவராகிய உங்கள் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே இந்த அதிகாலையிலே தேவன் அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். விசேஷமாக வேத வசனம் சொல்கிறது, அதிகாலையிலே அவரை தேடுகிறவன் கண்டடைகிறான், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாகவே நடத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே முதல் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இரண்டாவது, செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆக்கப்படுவாய். அடுத்து மூன்றாவது, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசேஷமாக இந்த வேத வசனத்தின் மூலமாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்கிற ஒரு கேள்வி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சொல்கிறார், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆக்கப்படுவாய்.
செருபாபேலுக்கு முன்பாக நீ சபமுயாய் ஆக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பர்வதம் என்று சொன்னால் இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? செருபாபேல் என்று சொல்வது, இன்றைக்கு இந்த வார்த்தையை எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நாம் ஒவ்வொருவரையும் தான் அது காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கலக்கங்கள், சோதனைகள், எத்தனையோ பயத்தின் ஆவிகள் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அது எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, இந்த ஏப்ரல் மாதத்திலே அது செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக எழும்பினாலும் கூட அதற்கு மேலாக ஒரு பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு மாதங்களும் பிறக்கும் போது அவர்கள் கலக்கத்திலும், பயத்திலும், அதேரத்திலும், சோர்விலும் சோர்ந்து போய் இந்த மாதத்தை நான் எப்படி கடப்பேன், இந்த மாதத்திலே விசேஷமாக இந்த பூமிக்குரிய ஒவ்வொரு காரியத்துக்காக அவர்கள் கலங்கி பயந்து திகைத்து, இன்னும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்தில் கூட போய் விடுகிறார்கள். பின்மாற்றம் என்றால் என்ன? ஐயோ, இந்த பெரிய பர்வதத்தை என்னால ஜெயிக்க முடியவில்லையே, இந்த பெரிய பர்வதம் என்று சொல்வது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிக்குரிய ஜீவித்துக்கு விரோதமாக, சரீர ஜீவித்துக்கு விரோதமாக, எழுத்தின் பிரகாரமாக இருக்கிற எல்லா ஜீவித்துக்கு விரோதமாக எழும்புகிற சோதனைகள், கஷ்டங்களை கண்டு அவர்கள் பயந்து பின்வாங்கி போகிறார்கள். சில தேவ பிள்ளைகள் ஆலயத்துக்கு கூட வராமல், ஆராதனைக்கு கூட வராமல் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். ஜெபங்களுக்கு வராமல், வேத பாடங்களுக்கு வராமல், ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு வராமல், ஒரு உபவாச ஜெபத்துக்கு வராமல், கேட்டால் கடன் பிரச்சனை, சோதனை, என் வீட்டிலே பெரிய பயங்கரமான சண்டைகள், பிரிவினைகள், பாஸ்டர் இதனாலதான் என்னால் ஆராதனைக்கு வர முடியவில்லை, ஒரு பெரிய பர்வதம் எழும்பியிருக்கிறது, என்னால் அந்த பெரிய பர்வதத்தை ஜெயிக்க முடியவில்லை என்று அநேகர் இன்றைக்கு பயந்து கலங்கி ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து பின்வாங்கி போகிறார்கள். இன்னும் சொல்லுவோமானால் குடும்ப ஜீவியத்தில் கூட காலையிலும் மாலையிலும் அதிகாலையிலே தேட முடியாமல், அவர்கள் ஜெபிக்க முடியாமல் இருக்கிறார்கள், வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக எழும்பி நின்றிருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம்தான் இந்த ஏப்ரல் மாதத்திலே உன்னை ரட்சிக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயாக. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பெரிய பர்வதத்துக்கு நான் ஒரு வசனத்தை தருகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் ஆங்காங்கே இருந்து வாசித்துக் கொள்ளுங்கள். முதல் வசனம் சொல்கிறது, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணி வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொற்சிலை ஒரு பெரிய பர்வதம் போல எழும்பி நின்றது. யாருக்கு விரோதமாக? ஷாத்ராக், ஆபேத் நெகோ விரோதமாக. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ இவர்கள் 3 பேருக்கு விரோதமாக அது எழும்பி நின்றது. அவர்கள் தேவனுக்கு பயந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள், அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த பொற்சிலை ஒரு பெரிய பர்வதம் போல எழும்பி நின்றது. இந்த பொற்சிலையை யார் வணங்கவில்லையோ அவர்கள் பெரிய அக்கினியிலே போடப்படுவார்கள், ராஜாவினுடைய கோபத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்கிற ஒரு கட்டளை அங்கு பிறப்பிக்கப்பட்டது.
ஆனாலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனை, கஷ்டம், நிந்தை இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு வந்தபொழுது அவர்கள் உடனே அந்த பொற்சிலையை போய், அந்த விக்கிரகத்தை போய், அந்த அந்நிய காரியத்தை போய் அவர்கள் வணங்கவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், அதே தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 17ஆம் வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். 18ஆம் வசனம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று அவர்கள் மறு உத்தரவு அளிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, இந்த காலவேளையிலே நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற வேத வசனம் என்ன என்றால், ஒரு பெரிய பர்வதம் என்று சொல்வது இந்த மாதத்திலே உன்னுடைய கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, வீட்டின் பிரச்சனை, உன்னுடைய வியாதி, இல்லாவிட்டால் உனக்கு இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கலாம். உன்னை ஒரு சிறுபாபேலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உன்னுடைய அபிஷேகம் எங்கே? உன்னுடைய ரட்சிப்பு எங்கே? உன்னுடைய பேப்டிசம் சத்தியம் எங்கே? தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அந்த பர்வதத்தை காட்டிலும் ஒரு பெரிய தேவனாக இருக்கிறார். ஆகினால்தான் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ 3 பேரும் சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் என் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் பண்ணி வைத்த அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமான பண விஷயத்துக்காக, அற்ப காரியங்களுக்காக அந்நிய காரியங்களை போய் வணங்குகிறார்கள், அந்நிய தெய்வங்களை போய் வணங்குகிறார்கள், உலகத்தில போய் அடிமையாக்கி விடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆனாலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்துடைய நேகோவுடைய விசுவாசம் என்ன? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த காலவேளையிலே எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் ஆராதிக்கிறேன் தேவனாகிய இயேசு பிரபு, என் இயேசு கிறிஸ்து எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உன்னுடைய கடன் பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உன்னை விடுவிக்க, இந்த ஏப்ரல் மாதத்திலே உன்னை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை உனக்கு அதிகமான வியாதி, ஒருவேளை கேன்சர், ஒருவேளை கிட்னி ப்ராப்ளம், ஒருவேளை பிள்ளை இல்லாத பாக்கியம், ஒருவேளை வீடு இல்லாத கஷ்டங்கள், ஒருவேளை வேலை இல்லாத கஷ்டங்கள், இல்லாவிட்டால் ஒருவருக்கொருவர் குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கிறதா, எல்லாவற்றையும் விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்கள் 3 பேரும் சொல்கிறார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். பெரிய பர்வதத்தை கண்டு நீ பயந்திருக்கிறாயா? அந்த பெரிய பர்வதத்தை கண்டு நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? இல்ல பெரிய பர்வதத்தை கண்டு சோர்ந்து போய் படுத்திருக்கிறாயா? அருமையான செருபாபேலா இருக்கிற உனக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பேரை இந்த காலை வேளையில கர்த்தர் வைத்திருக்கிறார். செருபாபேலுக்கு சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கு உன்னுடைய பேர் எதுவா இருக்கட்டும், ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடு உனக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேரை சொல்லி கர்த்தர் உன்னை இந்த காலை வேளையில அழைக்கிறார். மகளே, மகனே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறேன். மறுபடியுமாக அந்த தானியேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இன்னும் கீழே அந்த 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கீழே வாசித்து பாருங்கள். இவர்கள் பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி ராஜாவினுடைய கோபம், கடும் கோபம், அவருடைய கோபம் அதிகமான போது அந்த அக்கினியை 1 மடங்கு தான் சூடாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இவர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று சொல்லி
7 மடங்கு அது சூடாக்கப்பட்டது. ஆனாலும் கூட இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயப்படவில்லை. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த பொற்சிலையிலே, அந்த அக்கினியிலே இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போடும்படியாக மனுஷர்களுக்கு, புருஷர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. நன்றாக அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், உண்மை உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர். உன்னுடைய விசுவாசம் கூட அப்படி இருக்குமானால் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு அந்த அக்கினியிலே போட பொழுது தூக்கி கொண்டு போன மனுஷர்கள் மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. செத்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் செத்து போனார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினியின் மத்தியிலே, அந்த பெரிய பர்வதமாகிய அந்த சோதனையின் மத்தியிலே, அந்த பெரிய பர்வதத்தின் மத்தியிலே அவர்கள் 3 பேர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே சமாதானத்தோடு, இளைப்பாறுதலோடு 3 நபர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு கூட ஆவியானவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் 4வது ஆள் தத்துவமாய் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் 3வது ஆள் தத்துவம் தான். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரோடு கூட அவர் 4வது ஆளாக அங்க உலாவிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். ஆகினால்தான் ராஜாவின் இடத்திலே சொல்கிறார்கள், ராஜாவே, நாம் 3 பேரை தான் போட்டோம், ஆனால் 4 பேர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த சத்தியத்தை, உண்மையான தெய்வத்தை அவர்கள் கண்டபொழுது மறுபடியுமாய் அவர்கள் தூக்கி வெளியே எடுக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ விசுவாசிக்கிற தேவன் வல்லமையுள்ள தேவன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் பெரிய தேவன். இந்த பெரிய பர்வதம் எல்லாம் சமபூமி ஆக்கப்படும் என்கிற வார்த்தையோடு, தேவனுடைய பிள்ளையே, நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதியில் இருந்தாலும் சரி, உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது. அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே எடுக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் தலையில கூட அந்த அக்கினியின் மனம் கூட, அவருடைய வஸ்திரத்திலே கூட அந்த அக்கினியின் மனம் கூட இல்லை என்று நாம் படிக்கிறோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த ஏப்ரல் மாதத்திலே எவ்வளோ பெரிய பிரச்சனையோ, எவ்வளோ பெரிய சோதனையோ, மரணமோ, போராட்டமோ வந்தாலும் கூட அந்த மனம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மேலே பற்றாமல் இருந்தது போல, இன்றைக்கும் கூட உன்னுடைய சோதனை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் உன் குடும்பத்தை பற்றாது, உன்னை பிடிக்காது என்ற ஒரு விசுவாசம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உண்மையான ஒரு சிறுபாபை போல, உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சிறுபாபேலை போல இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த காலை வேளையிலே நீ விசுவாசிப்பாயானால் நிச்சயமாகவே அந்த பெரிய பர்வதங்கள் எல்லாம் சமபூமி ஆக்கப்படும் என்று நீ விசுவாசிப்பாயாக. உன்னதமானவரின் 91ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல, அந்த உன்னதமான தேவன் இன்றைக்கு உன்னுடைய வீட்டின் மத்தியிலே வருவாராக. கண்களை மூடுங்கள், எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய பர்வதம் எழும்பலாம், ஒரு மனுஷன் எழும்பலாம், சாத்தான் எழும்பலாம், இல்ல கடன் பிரச்சனை எழும்பலாம், இல்ல வேலையில பிரச்சனைகள் எழும்பலாம், இல்ல குடும்பத்திலே பிரச்சனைகள் எழும்பலாம், இல்லாவிட்டால் உன் சரீரத்தில் கூட வியாதி ஒரு பெரிய பர்வதம் போல எழும்பலாம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் விக்கத்துடானியா, தேவனுடைய ஆவியானவர், பலத்த ஆவியானவர் உன் சரீரத்தை தொட்டு எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ மாதங்களாக, எத்தனையோ டாக்டரால் நீ கைவிடப்பட்டிருக்கிறாய். ஆனால் அந்த பெரிய பர்வதமாக இருக்கிற அந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம் என்ன? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர்,
அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்திலே ஒரு முடிவை உண்டாக்குவார் என்று நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயாக. பேசுகிறது நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர். தேவனுடைய பிள்ளையே, நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்காதே, தேவனுடைய முகத்தை பார். இந்த ஏப்ரல் மாதத்தில் நீ பிழைப்பாய். எந்த இடத்திலே நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த தேசத்திலே அவமானப்படுத்தப்பட்டு அக்கினியிலே போடப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டு அக்கினியிலே போடப்பட்டார்கள். அதே இடத்திலே அதே ராஜா, எந்த ராஜா அக்கினியிலே போட்டாரோ அதே ராஜா மறுபடியுமாய் அவர்களை வெளியே தூக்கும்படியாய் கட்டளையிட்டார். ஆம், இந்த காலவேளையிலே நாங்கள் சொல்கிறது என்னென்றால், எந்த இடத்திலே நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்திலே உன்னை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே இடத்திலே கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பாராக. எந்த ராஜா அந்த நேபுகாத்நேச்சர், அந்த ராஜா அந்த ஷாத்ராக், மேஷாக் மரித்து போக வேண்டும் என்று அக்கினியிலே போட்டார், அதே ராஜா மறுபடியும் தூக்கி வெளியே எடுத்தார். ஏனென்றால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம் வல்லமை உள்ள விசுவாசமா இருந்தது. அந்த விசுவாசம் அவர்களை ரட்சித்தது. அந்த விசுவாசம் அவர்களை பெரியவர்களாய் மாற்றினது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளையே, மகனே, மகளே, நீ கண்ணீரோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீரை இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் துடைப்பாராக. உன் கண்ணீரை நான் கண்டேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம் ஒருவேளை உன் குடும்பத்திலே அந்த பெரிய பர்வதத்தை உனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அது சமபூமி ஆக்கப்படும். அந்த பிரச்சனை நடந்ததாகவே தெரியாது, அந்த காரியம் நடந்ததாகவே தெரியாது. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் தூக்கி வீசி எறிந்து ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அது மாத்திரமல்ல, அந்த சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கீழே மறுபடியும் 2வது காரியத்தை நான் வாசிக்கும் போது, பெரிய பர்வதம் என்பது நமக்கு வருகிற சோதனைகள், கஷ்டங்கள். நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆக்கப்படுவாய். நாம் தான் அந்த செருபாபேல். நமக்கு முன்பாக வருகிற எல்லா சோதனைகள், கஷ்டங்களை கர்த்தர் சமபூமி என்பது சமாதானமாக, பரிசுத்தமாக, ஒரு சோதனை இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை சமாதானமாய் வாழ பண்ணுவார். அதற்கு கீழே நாம் வாசிக்கிறோம், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இந்த ஏப்ரல் மாதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சோதனைகள், கஷ்டங்களை ஜெயித்து, 2வது கீழே சொல்கிறார் தலைக்கல். இந்த தலைக்கல் என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இதை குறித்துதான் ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், அதை விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். சகரியாவின் புஸ்தகத்திலே ஒரு தலைக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஏசாயாவின் புஸ்தகத்திலே மூளைக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூளைக்கல் யார்? அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சகரியாவிலே சொல்லப்பட்ட இந்த தலைக்கல் என்று சொல்வது நம்முடைய இயேசு சபையாகிய நமக்கு அவர் தலையா இருக்கிறார். நாம் சரீரமா இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை சரீரமா இருக்கிறது. அந்த சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அதே போல பரலோகத்திலே
சீயோனிலே இயேசு மூலைக்கல்லா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அதற்கு மேலே அப்போஸ்தலர்கள் அஸ்திவார கல்லாக, அதற்கு மேலே சீயோன் புதிய எருசலேம் இசைவினைப்பாய் கட்டப்பட்ட நகரமா இருக்கிறது. இந்த சகரியாவிலே வாசிக்கிறோம் தலைக்கல் என்று. இந்த தலைக்கல்லை அவர்கள் கொண்டு வருவார்கள். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்கிறது என்னென்றால், இந்த ஏப்ரல் மாதத்திலே அந்த தலைக்கல்லை நீ உன் வீட்டுக்குள்ளே நீ கொண்டு வருவாயாக, உன் சபைக்குள்ளே நீ கொண்டு வருவாயாக. இந்த ஏப்ரல் மாதத்திலே உன் சபையானாலும், உன் ஊழியமானாலும், உன் வீடானாலும், உன் குடும்பமானாலும் தலைக்கல் இல்லாமல் நடக்கக்கூடாது. தலைக்கல் என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அவரே நம்முடைய எஜமான், அவரே நமக்கு தலை, நாம் தான் அவருடைய சரீரம். ஆவிக்குரிய ஜீவியத்திலே, கிறிஸ்துவின் ஜீவியத்திலே நாமே அவருடைய சரீரமா இருக்கிறோம். அவர் நமக்கு தலையா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அந்த தலைக்கல்லா இருக்கிற இயேசுவை உன் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வரும்போது, அந்த இயேசுவை உன் சபைக்குள்ள நீ கொண்டு வரும்போது என்ன ஆர்ப்பரிப்பார்கள்? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உனக்கு கிருபையை தருகிறார். புதிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். பெரிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். அளவில்லாத கிருபையை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆகினால்தான் ஏசாயா 28 அதிகாரம் 16 வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நான் வாசிக்கிறோம், சீயோனிலே அந்த மூலைக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூலைக்கல் எப்படிப்பட்ட மூலைக்கல்? அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ள கல். தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசு ஒரு மூலைக்கல்லா இருக்கிறார். இந்த இயேசு ஒரு தலைக்கல்லா இருக்கிறார். அந்த தலைக்கல்லில் இருந்து, அந்த மூலைக்கல்லில் இருந்து கிருபை உண்டாகிறது. எப்படி உண்டாகிறது? அந்த கல் பரீட்சிக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல், திட்ட அஸ்திபாரம் உள்ள கல். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்திலே என்ன பிரச்சனை, என்ன சோதனை வந்தாலும் கூட, என்ன பரீட்சைகள் வந்தாலும் கூட, எல்லாவற்றின் மத்தியிலும் என் எஜமானாகிய இயேசுவை நான் முன்னாடி வைக்கிறேன். அந்த மூலைக்கல்லை நீ முன்னாடி வை, அந்த தலைக்கல்லை நீ முன்னாடி வை. அது அசைக்கப்படுவதில்லை. அந்த மூலைக்கல்லை குறித்து ஏசாயாவிலே அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட்ட அஸ்திபாரம் உள்ளது. அது என்ன சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் அது அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏப்ரல் மாதத்திலே நீ உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன் இயேசு உனக்கு திடமான அஸ்திபாரமான ஒரு கல்லா இருக்கிறார். அவர் மூலைக்கல்லா இருக்கிறார். உன்னை யாருமே அசைக்க முடியாது. தேவனுடைய ஜனமே, நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். இந்த மாதத்திலும் கூட அந்த சகரியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்கள், எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். இந்த மாதத்திலே நாங்கள் ஜெபிக்க போற ஜெபத்தின் நிமித்தமாக உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படணும். உன் வியாதிகள் நீக்கப்பட வேண்டும், உன் பிரச்சனைகள் நீக்கப்பட வேண்டும். பெரிய பர்வதமா இருக்கிற அந்த சோதனையை பார்த்து, மகனே மகளே நீ பயப்படாதே. செருபாபேலுக்கு முன்பாக அது எம்மாத்திரம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த செருபாபேல் ஆகியிருக்கிற நமக்கு முன்பாக நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஜனங்கள், இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் தலைக்கல்லா இருக்கிறார், அவர் எஜமானா இருக்கிறார், உன்னை நடத்துகிற மேய்ப்பனா இருக்கிறார். நீ பயப்படாதே. இந்த மாதத்தில் என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி போடு. ஆண்டவர் உன்னை நடத்துவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கீழே சொல்றார், அந்த செருபாபேல் தலைக்கல்லை கொண்டு வருவார். அந்த தலைக்கல்லை கொண்டு வரும்போது அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக அவர்கள் என்று ஆர்ப்பரிப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுவதாக. அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த காலவேளையிலும் கூட கர்த்தர் அவருடைய கிருபையை உனக்கு அளிக்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பின்வாங்கி போகாதே. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்வாங்காதே, முன்வாங்கி போ.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எப்படி தேவன் விடுவித்தாரோ, அவர்கள் ஆராதிக்கிற விஷயத்திலே, தேவனை விசுவாசிக்கிற விஷயத்திலே அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் கூட, இந்த ஏப்ரல் மாதத்திலும் கூட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அந்த கிருபை எல்லா வீட்டுக்குள்ளும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அந்த கிருபையினாலே இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.